MCR Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Indigus Photo, durable exterior paint with Duro Color technology. தென்னிந்திய மொழிகளின் தாய்மொழின்னு சொல்லும் போது மற்ற மொழிகள் இவ்வளவு பெரிய எதிர்ப்பை தெரிவிக்குதுன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் தமிழ் பேசுகிற தமிழர்களே தமிழை மறந்தது தான். நீங்கள் கன்னடத்தில் இருக்கிற பல சொற்கள் நம்முடைய சொற்கள், தெலுங்குல இருக்கிற பல சொற்கள் நம்முடைய சொற்கள். நம்ம மக்களுக்கே முதல்ல தமிழ் தான் இந்த மொழிகளுக்கு தாய் என்பதை சொல்லி வளர்க்கறதை விட்டுட்டோம். ஏன்னா நம்ம தமிழ் தாய் வாழ்த்திலே ஒரு பேராகிராஃபை நம்ம எடுத்துட்டோம். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின்மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தே பிறந்து ஒன்றுவள ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கழிந்து ஒழிந்து சிதையா உன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே தான் நம்மளுடைய பாட்டிலே எடுத்துட்டீங்க. இப்போ நம்ம ஆட்களுக்கு எங்க தெரியாது. வட சொல்லெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா தெலுங்குல மொழி ஆளுமை பண்ண முடியாது, கன்னடத்தால மொழி ஆளுமை பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் தமிழிலே வட சொல்ல எடுத்துட்டாலும் தமிழ் நிற்கும். சேர சோழ பாண்டியர்களை பற்றிலாம் யோசிக்கும் போது அவங்க பேசின தமிழும் நாம பேசின தமிழும் ஒண்ணுதானா? அந்த காலத்துலலாம் தமிழ் எதில் எழுதுவாங்கன்னா ஓலைச்சுவடிகள் எழுதுவாங்க. நீங்கள் ஓலைச்சுவடியில் தமிழ் எழுதுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஓலைச்சுவடியில் எந்த சொல்லுக்கும் நம்ம மேலே புள்ளி வைக்க முடியாது. கம்பர் 10,000 பாட்டு எழுதியிருக்காங்க. 10,000 பாட்டும் புள்ளி இல்லாமல் இருக்கும், புள்ளி இல்லாத பாட்டு. அப்போ யோசிங்க, இந்த தமிழ் எவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்குன்னா உவே சாமிநாதன் மாதிரி, தாமோதரம் பிள்ளை மாதிரி பல அறிஞர்கள் சுவடியிலிருந்து அதை காப்பாற்றி அச்சுக்கு எடுத்துட்டு வராங்க. அச்சுக்கு வரலன்னா தமிழ் அங்கேயே அழிஞ்சிருக்கும். மனரம ஞஞசதத்து மஞ்சசம இளலையோ தெரியல. இப்ப நான் சொன்ன ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? இது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, நீங்க இரவுல கேட்கிற ஒரு அற்புதமான இளையராஜா பாட்டு, மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ. முதல்ல தந்தத்தை மெடலா நெஞ்சில மாட்டின ஆளு ராவணன். வாரணம் பொருதா மாறுவோம். நாரதருக்கு ஈக்குவலா வீணையும் பாடலும் சாமகானமும் பாடக்கூடிய திறமை வாய்ந்தவன் ராவணன். நான் தமிழர்களை பார்த்து கேட்கிற ஒரே விஷயம், இந்த மொழியின் எழுத்து கூட இனத்தோடு நிற்கிறது. தமிழா நீ மட்டும் ஏன் உன் இனத்தோடு நிற்க மாட்டேங்கிறதா எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆதங்கம். இந்த தத்தி தாதூதுதி தாதூதுதி தத்துதி துத்தி துதைதி துதைத்த தாதூதுதி தித்தித்த தித்தித்த தாதுது தித்தித்த தெத்தாது தித்தித்த தாது. இதுக்கு நான் பொருள் சொல்லணுமா? தேவையே இல்லை. பானிபூரி மாதிரி எடுத்து உள்ள போட்டு உடைச்சாலே நல்லா இருக்கும். இன்னைக்கு சமீபத்தில் ஒரு சர்ச்சை அப்படின்றது இருந்தது. நம்ம மொழிக்கு உண்டான பிரச்சனையா அது மாறி நின்னது நம்ம பார்க்குறோம். கன்னடமா தமிழா அப்படின்றது. இந்த இடத்துல நிறைய பேர் நம்ம நம்பிட்டு இருந்தோம் இல்லையா, இல்லை தமிழ் தான், நாங்கள் எல்லாம் மூத்த குடி, எங்களுடைய மொழி தான் எல்லாத்துக்கும் முற்பட்டது அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு சின்ன தயக்கம் வருது. அப்போ நம்ம தமிழ் எல்லாருக்குமே தாய்மொழி மேலே ஒரு பற்று இருக்கும், ஒரு அன்பு இருக்கும், காதல் இருக்கும். அதனால நம்ம வந்து மிகைப்படுத்திக்கிறோமோ தமிழை அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? உண்மையிலேயே நம்ம மிகைப்படுத்திக்கிறோமா? நான் வந்து நம்ம தமிழர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒண்ணுதான், இந்த ஒரு கேள்வி இன்னைக்கு வந்திருக்குன்னா, தமிழ் மொழியை தென்னிந்திய மொழிகளின் தாய்மொழின்னு சொல்லும் போது மற்ற மொழிகள் இவ்வளவு பெரிய எதிர்ப்பை தெரிவிக்குதுன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் தமிழ் பேசுகிற தமிழர்களே தமிழை மறந்தது தான். ஏன்னா நமக்கு அதனுடைய ஆழம், அதனுடைய வளமை நமக்கு தெரியாம போனதால நம்ம இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் எனக்கே ஒருவேளை நம்ம மிகைப்படுத்துறோமோன்னு ஒரு சந்தேகம் வருதுன்னு சொல்றீங்களா, அது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா நமக்கு உண்மையா நம்ம மொழியுடைய நீள அகலம் தெரியாம போயிடுச்சு. இப்ப நான் சின்ன சின்ன விஷயங்களே சொல்றேன் பாருங்களேன். தெலுங்குல சொல்லுனா என்னன்னு சொல்லுவோம், தெலுங்குல செப்பு அப்படின்னு சொல்லுவோம். செப்பு எப்போ வந்தது தெலுங்குக்கு? முதல்ல தெலுங்குல சொல்லக்கூடிய செப்புங்கிறது தெலுங்கு சொல்லே கிடையாது, தெரியுமா? தமிழ் சொல். பாரதியார் பாடுகிறார்ல, செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையால். இப்ப பாரதியார் காலத்துல இருந்து வந்ததா? கிடையாது. சிலப்பதிகாரத்துல கண்ணகி பேசுறா ராஜாவை பார்த்து, என்னன்னு, தேரா மன்னா செப்புவது உடையேங்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி செப்பு ஏன் தமிழ் சொல். இன்னைக்கு தமிழ் யாராவது செப்புன்னு பேசுறீங்களா? பேசுறது இல்லை. சொல்லுங்கிறதுக்கு 47 சொற்கள் தமிழ்ல இருக்கு. அதுல பறைதலுங்கிறது ஒரு சொல். நம்ம இப்ப அதை சொல்றது இல்லை. ஆனா கேரளா போனீங்கன்னா எந்த பறையும் அவன் எடுத்துக்கிட்டான். இன்றைக்கு நாம் பறையும் சொல்வதால் இல்லாமல் போனதால், நாம் இன்றைக்கு செப்பு என்பது சொல்லாமல் போனதால் அது தமிழ் இல்லை என்பது ஒருபோதும் ஆகாது. ஏன்னா செப்புங்கிற சொல்லுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட லிட்ரேச்சர் ஆதாரம் இருக்கு. தெலுங்குல 2000 வருஷத்துக்கு முன்னாடி லிட்ரேச்சர் ஆதாரம் இருக்கா? சொல்லுங்க, இருக்கா? இல்ல. அப்ப இது ஏத்துக்க ஏன் தயங்குறாங்கன்னா நம்ம மக்களிடமே அதை கொண்டு வந்து சேர்க்கல. நீங்கள் கன்னடத்தில் இருக்கிற பல சொற்கள் நம்முடைய சொற்கள், தெலுங்குல இருக்கிற பல சொற்கள் நம்முடைய சொற்கள். காணப்பெற்றல தெலுங்குல சொல்ல அப்படின்னா என்ன? நான் பார்க்கல. அது காண பெற்று இலதுங்கிற தமிழ் சொல் தான் காணப்பெற்றல. தெலுங்குல லேது அப்படின்னு சொல்றாங்களே, இலது அப்படிங்கிற தமிழ் சொல் தான் லேது அப்படிங்கிற தமிழ் சொல். அப்ப இதை ஏன் நம்மளால ஏத்துக்க முடியலன்னா நம்ம மக்களுக்கே முதல்ல தமிழ் தான் இந்த மொழிகளுக்கு தாய் என்பதை சொல்லி வளர்க்கறதை விட்டுட்டோம். ஏன்னா நம்ம தமிழ் தாய் வாழ்த்திலே ஒரு பேராகிராஃபை நம்ம எடுத்துட்டோம். கன்னடமும்
கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தே பிறந்து ஒன்றுவள ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கழிந்து ஒழிந்து சிதையா உன் சீரிழமை திறமுயர்ந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே தான் நம்மளுடைய பாட்டிலே எடுத்துட்டீங்க. அப்புறம் நம்ம ஆட்களுக்கு எங்க தெரியும்? தெரியாது. ஸோ இதெல்லாம் தான் பிரச்சனைக்குரியதா மாறி நிற்குது. அதாவது ரொம்ப பேசிக்கா ஒரு விஷயம் தாங்க. இந்த எல்லா தென்னிந்திய மொழிகளுக்கும் ஒரு தாய்மொழி இருக்கணும். அதை இவங்க என்ன சொல்றாங்கன்னா புரோட்டோ திராவிடன் மொழி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு தாய்மொழியில இருந்து ஒரு மொழிகள் உருவாச்சுன்னா அந்த தாய்மொழி செத்து போயிடுமா? ஒரு தாய்மொழியில இருந்து ஒரு மொழிகள் உருவாகுதுன்னா அந்த தாய்மொழி செத்து போயிடுமா? அது என்ன பாக்டீரியாவா? ஒரு பாக்டீரியால இருந்து 2 டாட்டர் செல் வந்தோடனே அந்த பாக்டீரியா காணா போறதுக்கு எப்படியோ அந்த தாய்மொழியில இருந்து சில சொற்கள் வந்தாலும் அந்த மொழி இந்த சொல்லோடு சேர்ந்து இருக்கணும்ல. அந்த மொழி எது? அப்ப தென்னிந்திய மொழியில ஏதாவது ஒன்னாதான் இருக்கும். அது எதுனா எந்த மொழி அந்த மூலத்தோடு பொருந்துகிற ஆற்றல் இருக்கிறதாக இருக்கிறதோ அந்த மொழிதான் அந்த புரோட்டோ திராவிடன் மொழி என்றால், நீங்க இருக்கிற இந்த எல்லா மொழியை விடவும் தமிழ் மொழிதான் அந்த வேறு மொழியோடு பொருந்துகிறது. ஏன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க நீங்க வட சொல்லெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா தெலுங்குல மொழி ஆளுமை பண்ண முடியாது. வட சொல்லலாம் எடுத்துட்டீங்கன்னா கன்னடத்தால மொழி ஆளுமை பண்ண முடியாது. வட சொல்லலாம் எடுத்துட்டீங்கன்னா மலையாளத்தால மொழி ஆளுமை பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் தமிழிலே வட சொல்ல எடுத்துட்டாலும் தமிழ் நிற்கும். அப்ப அதுதான் என்ன உதாரணம்னா, இந்த மொத்த தென்னிந்திய மொழிகளுக்கும் தமிழ் தான் வேர்மொழி என்பதற்கு அதுதான் சான்று. அப்புறம் ரெண்டாவது, ஒரு மொழி ரொம்ப பழமையானதுக்கு இன்னொன்னு வட்டார சொற்கள் அந்த மொழியில இருக்கணும். இப்ப நீங்க தமிழுடைய சிறப்பு பாருங்களேன். நம்ம ஒரு மொழி தான் சொல்றோம், தமிழ் தான் சொல்றோம். ஆனா மதுரையில பேசுற தமிழுக்கும், நெல்லையில பேசுற தமிழுக்கும், சென்னையில பேசுற தமிழுக்கும், குமரியில பேசுற தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இந்த இந்த வட்டார மொழிகளுக்குள்ளேயும் தமிழ் எவ்வளவு ஆழமாக இருக்குங்கிறதுக்கு சொல்றேன். இப்போ மதுரை போனீங்கன்னா நம்ம இங்க மெதுவா பொறுமையா அப்படின்னா மதுரையில் என்ன சொல்லுவாங்க? பைய போ அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரைக்காரன் சென்னை வந்தானே பிரச்சனை ஆயிடும். நாங்கள் ஜோக்கா சொல்லுவோம் மேடைகள்லாம். ஒரு மதுரைக்காரன் சென்னை பஸ்ல வந்து டிக்கெட் எடுத்தாரு 100 ரூபாய், சேஞ்ச் இல்லப்பான்னு சொன்ன உடனே பொறுமையா கொடுங்கன்றதுக்கு பைய கொடுங்க, நான் சேஞ்ச் இல்லைங்கிறேன் பைய கேட்கறேன், நீ தண்டை போடு. மதுரையில பையனா அது பொறுமைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆனா இந்த சொல் நம்ம நினைக்கிறோம் பையங்கிறது மதுரையில பேசுவாங்க, கிடையாது. ஞானசம்பந்தர் வாழ்ந்த காலத்தில் ஞானசம்பந்தர் இருந்த குடிலுக்கு தீ வைத்த போது ஞானசம்பந்தர் தேவாரம் பாடுகிறார், பையவே சென்று பாண்டியருக்கு ஆகுகிறார். பொறுமையா போய் இந்த நெருப்பு எனக்கு வச்ச பாண்டியனுக்கு போட்டோங்கிறார். அப்போ ஞானசம்பந்தன் பேசிய பையேங்கிற தமிழ் சொல்லை இன்றைக்கு காப்பாற்றி வைத்திருக்கிறது மதுரை மக்கள். அப்போ இந்த வட்டார மொழிகளுக்குள்ளேயும் இன்னும் இந்த தமிழ் எவ்வளவு பழமையானது, எவ்வளவு ஆழமானதுங்கிறத பார்க்கும்போது தமிழ்தான் தென்னிந்திய மொழிகளுக்கு, நான் இன்னும் சொல்றேன், தென்னிந்திய மொழின்னு சொல்றது கூட கம்மி, உலக மொழிகளுக்கே கூட தமிழ் தான் தாயாக நிற்கிறது. இதை நான் சொல்லல, மொழியியல் அறிஞராக இருக்கிற நம்மளை கேட்கறாங்க, நீ என்ன மொழியியல் அறிஞரா? கமலஹாசன் பேசிய நீ நடிகர் தானே, நீ என்ன மொழியியல் அறிஞரா? இப்ப என்ன கேட்கலாம், நீ என்ன மொழியியல் அறிஞரா? நான் மொழியியல் அறிஞர் இல்லை. ஆனால் எங்கள் மொழியில் தேவநேய பாவாணர் என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம், பிரெஞ்சு என்று பல மொழிகள் தெரியும். அவர் ஆய்ந்து சொன்னார், வேர்ச்சொல் கட்டுரை கொடுத்தார். அவர் சொல்றார், ஆங்கிலத்துல பேர்டு அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. ஏன்டா பேர்டுன்னு வந்து அவனை கேளுங்க, ரீசன் கிடையாது. ஆனா பேர்டு ஏன் வந்தது அவனை கேட்டா, நான் கிரேக்கத்துல இருந்து எடுத்தேன். கிரேக்கம் சொல்லுது பேர்டு எங்க இருந்து எடுத்த? பேர்டுனா என்ன? பேர்டுனா பெண் பறவை. எங்க இருந்து எடுத்த? தெரியாது. தமிழிலே பேடு என்றால் பெண் பறவை. நீயோ குயில் பேடு பண்பாடும் ஆனந்த கிளிப்பேடு, ஏனோ தெய்வம் சதி செய்தது, நம்ம பாட்டுல வருது. அந்த பேடுனா பெண் பறவை. பேடு என்கிற சொல்லுதான் ஆங்கிலத்தில் பேர்டு. தூம்பு என்கிற சொல் தான் ஆங்கிலத்தில் டியூப். அப்போ தென்னிந்திய மொழிக்கு மட்டுமல்ல, நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் எவ்வளவு நீங்க கத்தனாலும் உலக மொழிக்கு தமிழ் தான் தாய்மொழி. நீங்க இப்போ இடையில கூட சீமான் அவர்கள் பேசும்போது ஸ்பீச் அப்படி நம்ம மொழியிலிருந்து அந்த அது கேலிக்கு உள்ளாக்குறாங்க. பஞ்சு ஸ்பாஞ்சுன்னு சொல்றதோ பேச்சு ஸ்பீச் ஆனதோ சீமான் சொன்னது அல்ல, தேவநேய பாவாணர் சொன்னது. அப்ப நீங்க தேவநேய பாவாணரை எள்ளி நகையாட முடியுமா? எவ்வளவு பெரிய ஆய்வியல் அறிஞர், எத்தனை மொழிகள்ல ஆய்வு செஞ்சிருக்கிறார், எத்தனை நூல் கொடுத்திருக்கிறார் இந்த சமூகத்துக்கு. அவர் சொன்னதை தான் சீமான் சொன்னார். அப்போ சொன்ன விஷயத்தை எடுத்துக்காம சொல்லப்பட்டவரை வைத்து அந்த விஷயம் கேலிக்குள்ளாக்குனா அது யாருக்கு நஷ்டம்? இந்த மொழிக்கும் இந்த மக்களுக்கும் தான் நஷ்டம். இப்போ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு தோன்றது உண்டு. இப்போ நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சேர சோழ பாண்டியர்களை பத்தி எல்லாம் யோசிக்கும் போது அவங்க பேசின தமிழும் நாம பேசின தமிழும் ஒண்ணுதானா, தமிழ் தன்னை எப்படி தகவமைச்சுக்குது அப்படின்றதெல்லாம் யோசிக்கும் போது இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம், ஒரு செல்போன் நம்ம யூஸ் பண்றோம், அவங்க எல்லாம் யூஸ் பண்ணது இல்லையே, அவங்க காலத்துல இந்த ஃபெசிலிட்டி இல்லையே அப்படின்னு. ஆனா இப்போ தமிழ் எப்படி இருந்தது அந்த காலத்துல? தமிழ் வந்து ஒரு பெரிய ஒரு பயணம் செஞ்சு வந்த ஒரு மொழி. நீங்க சொன்ன மாதிரி தான் சேர சோழ பாண்டியர்கள் பேசிய மொழியை நம்ம இப்ப பேசுறோம்னா மொழியை பேசுறோம், ஆனா அவர்கள் பேசிய அதே நடையில் அதே முறையில் நம்ம பேசல. நீங்க 4 தலைமுறைக்கு முன்னாடி போனீங்கன்னா அவங்க பேசின நடையில நம்ம பேசல. அப்போ இது மொழியினுடைய வளர்ச்சி தான், அது தன்னை தகவமைத்துக் கொள்வது அப்படிங்கிறது தான்.
இந்த இந்த பெரிய பயணம் வந்து நீங்க நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமான பயணம் அது. அது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, அந்த காலத்துலலாம் தமிழ் எதில் எழுதுவாங்கன்னா ஓலைச்சுவடிகள் எழுதுவாங்க. நீங்க ஓலைச்சுவடியில தமிழ் எழுதுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஓலைச்சுவடியில எந்த சொல்லுக்கும் நம்ம மேல புள்ளி வைக்க முடியாது. இப்போ மக்கள் அப்படின்னா இக்குக்கு மேலேயோ இள்ளுக்கு மேலேயோ நீங்க புள்ளி வைக்க முடியாது. அப்ப என்னன்னு எழுதணும்னா மக்கக்கலைன்னு எழுதணும். மக்கக்கலைன்னு எழுதுறத நீங்க தான் என்னவா புரிஞ்சுக்கணும். மக்கள் நம்ம ஆள் மக்கள் எழுதினாலே மக்கக்கலம் தான் படிப்பான். இன்னைக்கு அவன் அன்னைக்கு மக்கக்கலம் தான் எழுதியிருப்பா. நீங்க அதை மக்கள்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா புள்ளி வைக்க முடியாது. புள்ளி ஏன் வைக்க முடியாதுன்னா ஓலைச்சுவடியில புள்ளி வச்சீங்கன்னா ஓலை கிழிஞ்சிரும். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கம்பர் 10,000 பாட்டு எழுதியிருக்காரு. 10,000 பாட்டும் புள்ளி இல்லாம இருக்கும். புள்ளி இல்லாத பாட்டு. அப்ப யோசிங்க, இந்த தமிழ் எவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்குன்னா, உவே சாமிநாதன் மாதிரி, தாமோதரம் பிள்ளை மாதிரி பல அறிஞர்கள் சுவடியிலிருந்து அதை காப்பாத்தி அச்சுக்கு எடுத்துட்டு வராங்க. அச்சுக்கு வரலன்னா தமிழ் அங்கேயே அழிஞ்சிருக்கும். சுவடியிலிருந்து அச்சுக்கு வரணும். அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னா, அவர்கள் அதை படிக்கிற போது அவர்களுக்கு எது புள்ளி வரும் எது புள்ளி வரான்னு தெரியாது. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு வேடிக்கை உங்ககிட்ட ஒரு 2 வரி சொல்றேன். நீங்க அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கண்ணே. மனரம ஞஞசதத்து மஞ்சசம இளலையோ. சரியில்லைங்க. இப்ப நான் சொன்ன ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? இது சொல்றீங்கன்னு ரொம்ப தெரிஞ்ச, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, நீங்க இரவுல கேட்கிற ஒரு அற்புதமான இளையராஜா பாட்டு. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ. இப்ப நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன். இந்த தெரிஞ்ச பாட்டு புள்ளி எடுத்துட்டு மனரம மனத ஞஞசம இளலையோன்னு சொன்னா உங்களுக்கு தெரியலையே. அப்ப பரிட்சயமே இல்லாத 10 பாட்டு, 8 தொகை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணின் இத்தனை செய்யுளையும் அந்த புள்ளி இல்லாத செய்யுளை படித்து 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 இன்னைக்கு அச்சாக்கி நம்ம கையில கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இலக்கியம் நம்ம கையில வந்து சேர்க்கறதுக்கு எவ்வளோ பெரிய பிரயத்தனப்பட்டிருப்பாங்கன்னு நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கணும். அப்ப தமிழ் வந்து சாதாரணமா இந்த பயணப்பட்டு வரல. தமிழுக்கு நிறைய அழிவுகள் இருந்தது. நீங்கள் சுந்தரர் காலத்துல, ஞானசம்பந்தர் காலத்துல நிறைய அழிவுகள் இருந்தது. நெருப்புல போட சொன்னாங்க, தண்ணியில போட சொன்னாங்க. நெருப்பிலே விழுந்து மீண்டு வந்த தமிழ் இருக்கிறது. தண்ணியிலே விழுந்து எதிர்நீச்சல் போட்டு வந்த தமிழ் இருக்கிறது. அப்போ கலப்புரர் ஆட்சி காலத்துல தமிழுக்கு ஒரு பெரிய அடக்குமுறை இருந்தது. பிரிட்டிஷ் காலத்துல ஆங்கில ஆதிக்கம் வந்தது. சுதந்திரக்கு பிறகு இந்திய ஆதிக்கம் வந்தது. இவ்வளவுக்கு பின்னும் இந்த தமிழ் பயணம் செய்து வந்திருக்குன்னா வள்ளலார் தான் சொல்லுவார், தமிழ் வந்து ஒரு தெய்வ மொழின்னு சொல்லுவார் வள்ளலார். ஏன்னா நீங்க எதை வேணாலும் அழிக்கலாம், தெய்வ மொழியை அழிக்க முடியாது. அதனால தமிழ் வந்து இன்னும் நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அதுதான் தமிழினுடைய இந்த பெரிய டிராவல். கண்ணகி பேசின ஒரு மொழி நம்ம பேசிட்டு இருக்கோம். நமக்கு எவ்வளவு பெருமை வரணும்னு நான் சொல்ல வரேன். நம்ம பேசுற மொழி என்னன்னா, கண்ணகி எந்த மொழியில வழக்குரைச்சிருப்பாலோ அந்த மொழி நம்ம பேசுறோம். பாண்டிய நெடுஞ்செழியன் இமயத்தை வென்ற பிறகு எந்த மொழியில வீரவசனம் பேசியிருப்பானோ அந்த மொழியை நாம் பேசுகிறோம். கம்பன் எந்த மொழியை ரசித்து ரசித்து கவிதை எழுதியிருப்பானோ அந்த மொழியை நாம் பேசுகிறோம். அருணகிரிநாதர் சந்தத்திலே எந்த கவிதை எந்த மொழியில் பாடினாரோ அந்த மொழியை நாம் பேசுகிறோம்ங்கிற அந்த பெருமை நமக்கு முதல்ல வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். உண்மைதான். நீங்க சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து பேசிய மொழி இன்னைக்கு, இயேசு பேசிய எபிரேயம் இன்றைக்கு இல்லை, ஆனால் தமிழ் இன்னும் இருக்கிறது. இயேசு எபிரேயம் பேசிய போதும் தமிழ் பேசப்பட்டது. எபிரேயம் இன்றைக்கு இல்லை, ஆனால் தமிழ் இருக்கிறது. அந்த இயேசுவையே தமிழில் ஆராதிக்கும்படியும் தமிழ் இன்றைக்கு இருக்கிறது. அதுதான் சிறப்பு. இப்போ நீங்க வியந்த தமிழ் அறிஞர்கள் யாரெல்லாம், அவங்களுடைய சிரத்தை பத்தி எனக்கு சில இதெல்லாம் சொல்லுங்களேன். ஏன்னா எவ்வளவு பாடுபட்டு இன்னைக்கு தமிழை நம்ம கிட்ட சேர்த்திருக்காங்க, எவ்வளவு எளிமையா நம்ம அதை அழிக்கிறோம்னு தெரியணும் இல்லையா? தமிழ் அறிஞர்கள் அப்படிங்கிறத விட இந்த தமிழ் கவிஞர்கள் இந்த தமிழுக்கு செஞ்சிருக்கிற அற்புதங்கள் வந்து நிறைய. அதுல நம்ம என்னைக்குமே மறக்கக்கூடாத ஒருத்தர்னா கம்பர் தான். ஏன்னா 10,000 பாட்டு எழுதியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய பாடலோட ஒரு பெரிய காப்பியம் கொடுத்தது வந்து கம்பன் தான். எந்த அளவுக்கு அவர் தமிழ்ல அவர் செஞ்ச அந்த அற்புதம் அப்படின்னா, ஒரு நாட்டை பத்திய ஒரு அழக சொல்றாங்க. இப்ப நீங்க ஒரு நாட்டை பத்தி ரொம்ப சிறப்பா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அந்த நாட்டோட மலை, கடல், இயற்கை வளம், வீடு, சொத்து, இதெல்லாம் பேசலாம். கம்பன் என்ன செய்யறாரு, நேரா இந்த நாட்டை பத்தி நான் உனக்கு சொல்றவான்னு கூட்டு போய் ஒரு குப்பை தொட்டியை காட்டுறாரு. நாட்டுடைய வளத்தை காட்டுறதுக்கு குப்பை தொட்டியை போய் காட்டுறாரு. என்னடா அந்த குப்பை தொட்டிலன்னா, ஒரு சிவப்பு கொண்ட வச்ச ஒரு வெள்ளை சேவல் குப்பையை கலருதான். அந்த குப்பையை கலர்னா அதுல என்ன வருதான், தங்கம், ஆரம், வைர மேகலை, வைடூரிய நெக்லஸ் எல்லாம் அதுல வருதான் கிண்ட கிண்ட. அப்போ ஏன் அப்படி அதுல வருதுன்னா, அந்த நாட்டு பெண்கள் ஒரு முறை அணிந்த நகையை திரும்ப அணிய மாட்டாங்களாம். அவங்க வீட்டுக்காரர் இன்னொரு நகை வாங்கி கொடுத்துட்டாருன்னா பழைய நகையை தூக்கி குப்பை தொட்டில போட்டுருவாங்களாம். அதை குப்பை நினைச்சு அந்த கோழி கிளறுமா. அதை வானத்துல இருந்து பாக்குற தூக்கணாங்குருவி என்ன செய்யுமா, இருட்டுல தான் கூட்டுக்கு வெளிச்சம் வேணும்னு மின்மினி பூச்சை புடிச்சு கூட்டுல சொருகி வைக்குமா. இது கிளற வெளியே வர அந்த முத்து பவளத்தெல்லாம் மின்மினி பூச்சி நினைச்சுக்கிட்டு இந்த தூக்கணாங்குருவி அதை பிடிச்சிட்டு போய் கூட்டுல சொருகி வைக்கும். இப்படிப்பட்ட ஒரு நாடு கோசல நாடுன்னு கம்பர் எழுதுறார். அப்போ இந்த இமேஜினேஷன் நீங்க உலக இலக்கியங்கள்ல கூட பார்க்க முடியாத அளவுக்கு. ஏன்னா இந்த தமிழினுடைய இந்த பெரிய நீள வளர்ச்சிக்கு காரணம் இந்த தமிழில் இருக்க இலக்கியங்கள் தான். ஏன்னா இந்த செழுமை மாதிரி நம்ம வேற எங்கேயுமே இந்த செழுமையை பார்க்க முடியாது. அப்ப கம்பன், மகாகவி பாரதியிலிருந்து பல பேர், இந்த கவிஞர்கள் இந்த தமிழுக்கு கொடுத்திருக்கிற பெரிய சொத்து
இந்த இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக அவங்க ஒரு பெரிய சிரத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். அது மெனக்கெடுறாருல. இப்போ அந்த அந்த நாட்டினுடைய அழக சொல்றதுக்கு அவர் இவ்வளவு மெனக்கெட வேண்டிய அவசியம் இல்லையே. அவர் இவ்வளவு மெனக்கெடுறாரு. ஒரு ராமனை சொல்லும் போது கூட தோல் கண்டார் தோலே கண்டார், கால் கண்டார் காலே கண்டார், தடக்கை கண்டாரும் மக்தே. ராமனை சொல்லும் போது அவர் ராமன் நடந்து வெளியே வந்தாருன்னா அவரோட கையை பார்த்தா எல்லாரும் கையவே பார்ப்பாங்களா, வேற எதையும் பார்க்க மாட்டாங்களா? ஏன்னா அந்த அழகு கையவே பார்க்கறது வேற எங்கேயும் போகவே தோணாதான். கால் பார்க்குற காலையே பார்ப்பாங்களா? அப்படி ஒரு அழகு இந்த இந்த மெனக்கடல் இந்த மொழியில செய்யறது இருக்குல்ல, அது இந்த மாதிரியான பல தமிழ் கவிஞர்கள் செய்த ஒரு பெரிய விஷயம். அப்படி உருவகப்படுத்தியிருக்காங்க இல்லையா? இப்ப ராமன் ராவணன் அப்படின்னு யாரையெல்லாம் பார்த்து நீங்க வியந்திருக்கீங்க? இப்படியெல்லாம் ஒருத்தரை வர்ணிக்கிறாங்க. ராவணனை ரொம்ப வியப்பேன். கம்பன் நான் நினைப்பேன் ராமனுக்குன்னு காப்பியம் எழுத வந்தவர் ராவணனை கொஞ்சம் கூட குறையில்லாம அதை புகழ்ந்து எழுதியிருக்கிறத நீங்க பல இடங்கள்ல பார்க்கலாம். அதுல நான் ரொம்ப ரசிச்சு சொல்ற ஒரு இடம், ராவணன் தோத்துட்டான். தோத்துட்டு வீட்டுக்கு திரும்ப போறான். ராமன் என்ன சொல்லிட்டா, நாளைக்கு போருக்கு வா, நீ தோத்துட்ட அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிடறான். ஒரு ஃபெயிலியர், ஒரு கதாபாத்திரம் தோத்து போச்சு, அது எப்படி எழுதணும்? டவுனா எழுதணும். ஆனா கம்பன் அவன் வெறுங்கையோட போறானா. வெறுங்கைனா என்ன ஆயிட்டான்? நிராயுதபாணி ஆயிட்டான், தோத்துட்டான். ஆனா கம்பர் அதை எப்படி எழுதுறாரு ராவணனை சொல்லும் போது, வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவருக்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மவுளி பொத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே இலங்கை பூக்கான். அவன் வெறுங்கையோட போறான். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட என்னெல்லாம் இருந்ததுன்னு பட்டியல் போடுறாரு. வாரணம் பொருத மார்பும். ராவணன் என்ன செய்வானா, இலங்கையில போர் அடிச்சதுன்னா இங்க யாரும் தன்னுடைய வீரத்துக்கு இல்லைன்னு இந்த 8 திக்கு யானைகள் இருக்கும் அமரலோகத்துல, அதுகிட்ட போய் சண்டை போடுவானா. வா மோது. அப்போ ஒரு முறை ஒரு யானை மோதும் போது அது தந்தம் முதுகுல குத்தி முதுகு வழியா இப்படி நின்றுடுச்சான். அதை அவன் என்ன பண்ணானா, ஓங்கி ஒரு அடி அடிச்ச உடனே யானை போயிடுச்சான், தந்தம் மட்டும் நின்றுடுச்சான். ஒரு படத்துல விவேக்கு நிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, நின்று போச்சு. இப்ப அதை அவன் தூக்கி போட்டிருக்கணும்ல, அவன் போடலையா. ஏன்னு கேட்டா, இது என் வீரத்தின் அடையாளம். முதல்ல தந்தத்தை மெடலா நெஞ்சில மாட்டின ஆளு ராவணன். வாரணம் பொருதா மாறுபோம் வரையினை எடுத்ததோளும். சிவபெருமான் உட்கார்ந்துருந்தது இமயமலை, போயிட்டே இருக்கார். நல்லா இருக்கே இந்த இமயமலை, இது ஏன் இலங்கையில எல்லாமே இங்க இருக்கு அப்படின்னு அதை தூக்குறாரு. தூக்க முடியாம இல்ல, தூக்கிட்டாரு. சிவபெருமான் பார்த்தாரு, அவ்வளவு பெரிய இதுவான ஒரு அழுத்தின உடனே அந்த இமயமலை அப்படியே அவன் மேல நசுங்குச்சுன்னு சொல்ற. அப்ப வரையினை எடுத்ததோளும் நாரத முனிவருக்கேற்ப நயம்பட உரைத்தனாவும். ரொம்ப பயங்கரமான ஒரு மியூசிஷியன்னா நாரதர் தான். நாரதருக்கு ஈக்குவலா வீணையும் பாடலும் சாமகானமும் பாடக்கூடிய திறமை வாய்ந்தவன் ராவணன் என்பதை நாரத முனிவருக்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மவுளி பொத்தும். அவனுக்கு 10 தலைகள். அது தலைகள்ங்கிறது மட்டும் அல்ல, அதுக்கு இன்னொரு காரணம், அவன் 10 விதமான கலைகளில் தேர்ந்தவன். அவனுக்கு 10 விதமான மல்டி பர்சனாலிட்டி டேலண்ட் அவனுக்கு இருக்கு. அந்த தாரணி மவுளி பொத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் இதெல்லாம் அவன்கிட்ட இல்ல. இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்லி வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையை இலங்கை பூக்கான்னு இன்னைக்குதான் நம்ம வில்லனுங்களை ஹீரோக்கு ஈக்குவலா சினிமாட்டோகிராஃபி பண்றது இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்க டைரக்டர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு வில்லனை ஹீரோக்கு ஈக்குவலா போர்ட்ரேட் பண்ணது கவி சக்கரவர்த்தி கம்பன் தான். சொன்ன மாதிரி ராமன் ராவணன் எல்லாம் பேசிட்டதுக்கு அப்புறம் இவரையும் பேசிடலாம். அனுமனை நம்ம சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்றோம். அது என்ன காரணத்தினால? அதாவது ஒரு சொல்லின் செல்வன்னா நிறைய பேசுறவங்க கிடையாது, நிச்சயமா நான் கிடையாது. அப்ப நான் சொல்லின் செல்வன்னா ஒரு சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப கரெக்டா நேரம் பார்த்து என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லி சரியா பேசுறது பேர் தான் சொல்லின் செல்வன். ரத்தின சுருக்கமா. அது சரியா இருக்கணும், எதை முன்னாடி சொல்லணும் எதை பின்னாடி சொல்லணும் அப்படிங்கிறது அந்த ஒரு முறை இருக்கு. ஏன் அனுமன் சொல்லின் செல்வன்னா, சீதையை தேடி போனவன் திரும்ப வந்துட்டான். இப்ப ராமன் வெயிட் பண்றான், அவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை. ஏன்னா சீதை எங்க இருக்கான்னு தெரியாது, சீதை உயிரோட இருக்காளான்னு தெரியாது, கற்போட இருக்காளான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ எடுத்த உடனே அனுமன் சொல்லுகிறான், கண்டேன் அப்படின்னா என்ன, பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் அதுவும் என்ன பாருங்க, கண்டேன்னா நானே பார்த்தேன். இவன் சொன்னா சீதையை வச்சிருக்காங்க, அவன் சொன்னா சீதையை வச்சிருக்காங்களா, இல்லப்பா நானே பார்த்தேன். கண்டேன் கற்பினுக்கு அணியை அப்படின்னா என்ன அர்த்தம், அவ கற்போட இருக்கா. கண்டேன் கற்பினுக்கு அணியை தென்திரை அலைகடல், இலங்கைக்கு பக்கத்துல நான் பார்த்தேன். அப்போ இந்த ஒரே ஒரு வரியில நான் பார்த்தேன், அவ உயிரோட இருக்கா, அவ கற்போட இருக்கா. இந்த 3 விஷயத்தையும் கண்டேன் கற்பினுக்கு அணியை கண்களால் முடிச்சிட்டாரு ஒரே லைன்ல. இந்த திறம் அனுமனுக்கு இருக்கிறதால தான் அனுமனை சொல்லின் செல்வன். ஏன்னா எந்த விஷயத்த எவ்வளவு வேகமா சுருக்கமா சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு அனுமன் ஒரு பெரிய உதாரணம். நம்ம இப்ப பேசிட்டு இருந்தப்போ எண்கள் குறித்தெல்லாம் பேசணும் இல்லையா, அந்த மாதிரி எழுத்துக்களுக்கு அப்படின்னு ஏதாவது சிறப்பு உண்டா? தமிழ் எழுத்துக்கள் ஒரு வடிவங்கள் மாறிட்டே வரலாம். இன்னைக்கு கூட ஒரு பிரபலமான ஒரு பேச்சாளர், இப்போ திடீர் பிரபலமாக இருக்கிற ஒரு பேச்சாளர் சொன்னாங்க, அகரத்தை பற்றி சொல்லும்போது அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு அதுக்கு ஒரு உரை சொன்னாங்க. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, அதில் அகரத்தில் தான் ரவுண்டும் வருது,
கர்வும் வருது, ஸ்டாண்டிங் லைனும் வருது, ஸ்லீப்பிங் லைனும் வருது, எல்லாமே அதில் தான் வருது. இதை வச்சு தான் எல்லா மொழியுமே எழுத முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது அது நிறைய பேர் அதை ரொம்ப வாழ்த்தி போனாங்க. எனக்கு என்ன அதில் வேடிக்கைன்னா, இப்போ தான் நம்ம இப்படி போடுறோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்படி போடலை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு இது கிடையாது. நம்ம இன்னைக்கு இப்படி போடுறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஒரு கூட்டல் குறி தான் அதனால அது வந்து மிகைப்படுத்தி நம்முடைய பெருமையை சொல்றது அப்படி நம்ம சொல்லக்கூடாது. தமிழ் எழுத்துல உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க நல்லா கவனிங்க. தமிழ் எழுத்துகள் இனமா பிரிப்போம். நம்ம இன எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து என்ன இருக்கும்? ந. சாக்கு அடுத்து ஞ. டாக்கு அடுத்து ந. தாக்கு அப்புறம் ந. பாக்கு அப்புறம் மா. இந்த முறை நீங்க பார்க்கலாம். இது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கே ஒரு பெரிய காரணம். ஏன்னா இது இனவெழுத்து. காவுக்கு ஞா இனம், சாவுக்கு ஞா இனம். அது என்ன சார் இனம் அப்படின்னா, உங்களுக்கு வேடிக்கையா சொல்ற பாருங்க. எங்கெல்லாம் ஞா வருதோ, இங்கு ஞா வருதோ, அது பக்கத்துலலாம் காதா இருக்கும். சங்கம், மங்கை, தங்கம், வெங்கை, எதை வேணாலும் சொல்லி பாருங்க. பங்கு, ஞாக்கு அப்புறம் காதா இருக்கும். ஏன்னா ஞாவுக்கு இனம், இனம் இனத்தோடு தான் சேரும். ஞாக்கு அப்புறம் சாதா இருக்கும். மஞ்சள், பஞ்சு, வெஞ்சம், தஞ்சம், ஊஞ்சல், ஞாக்கு அப்புறம் சாதா இருக்கும். இல்லையா, ஞாக்கு ஞாவே இருக்கலாம், பிஞ்சகன். ஆனா ஞாக்கு ஞா இல்லாம வேற ஒண்ணு இருந்தா சாதா இருக்கும். நாவுக்கு டாதா இருக்கும். மண்டபம், தண்டம், முண்டம், கண்டம், எது வேணாலும் சொல்லி பாருங்க. பண்டாரம், நாக்கு டாதா இருக்கும். நாக்கு தாதா இருக்கும். பந்தம், தந்தம், எந்தை, தந்தை. அப்ப நான் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, இது இனவெழுத்து. ஏன்னா ஞா தன் இனத்தோடு தான் நிற்கும், காவோடு. ஞா தன் இனம் சாவோடு தான் நிற்கும். நான் தமிழர்களை பார்த்து கேட்கிற ஒரே விஷயம், இந்த மொழியின் எழுத்து கூட இனத்தோடு நிற்கிறது. தமிழா, நீ மட்டும் ஏன் உன் இனத்தோடு நிற்க மாட்டேங்கிறேங்கிறது தான் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆதங்கம். பேசிட்டு இருக்கும்போது நம்ம அந்த பாடல்கள் தகர வரிசை அப்படிங்கும்போது, இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் போது ஏதாவது ஒரு பாடல், ஏதாவது ஒரு நம்முடைய புலவர் பாடினதோ அந்த மாதிரி முடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி, நமக்கு எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாரதியார் எழுதுன ஒரு பாட்டே சொல்ல. பாரதியார் எல்லாருக்கும் நிறைய பாட்டு தெரியும். ஆனா இந்த பாட்டு நிறைய பேர் பாடினது கிடையாது. ஒரு மழை பெஞ்சி ஓயுது, ஒரு பெரிய அடமழை பெஞ்சி ஓயுது. அதை வந்து பாரதி ஒரு கவிதையா எழுதுறாரு. இந்த கவிதை நீங்க ஃபுல்லா பார்த்து படிச்சீங்கன்னா உங்களை சுத்தி மழை பெஞ்சு ஒஞ்சா மாதிரி அந்த பாட்டு வந்து இருக்கும். நான் முயற்சி செய்யறேன் அந்த பாட்டை சொல்றதுக்கு. திக்குகளிட்டும் சிதறி தக்க தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட பக்கம் அலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தக்க தாம் தருகிட தீம் தரிக்கிட அண்டம் சாயுது 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 பேய் கொண்டு தக்க அடிக்குது காற்று தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட வெட்டி இடிக்குது மின்னல் வீர திரை கொண்டு விண்ணை இடிக்குது காற்று சட்ட சட வென்று இடிய மின்னம் எங்கனம் பாய்ந்ததரா தம்பி வீரா எங்கனம் பாய்ந்ததரா அப்படிங்கிற இந்த பாட்டு வந்து ஒரு மழை பெஞ்சு ஒஞ்சா மாதிரி மகாகவி பாரதி பாடின ஒரு அற்புதமான பாட்டு. இது மாதிரி ஒவ்வொரு இலக்கியங்களையும் நம்ம ரசிக்கக்கூடிய பாடல்கள் வந்து நிறைய உண்டு. இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமா கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருக்க பாடல்கள் வந்து நிறைய இருக்கு. அருணகிரிநாதருடைய ஒரு அற்புதமான ஒரு பாட்டு சந்த கவி அப்படின்னா இதுதான் நம்ம தமிழினுடைய சொந்த கவி அப்படின்னு சொல்லலாம். தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தமசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கைதடி மேல் வரமகளின் நகையாடி தொண்டு கிழவன் இவன் யார் என இருமல் கிண்கின் என முனரையே விழி துஞ்சு குருடுபடவே செவிடுபடு செவியாகி மங்கை எழுது விழவே யமபடர்கள் நின்று சர்வ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வர வேண்டும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எண்கள் வருக எனதார் உயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முளை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பதிவினோடு கோசலை புகழும் வருமாயன். இந்த பாட்டு வந்து திருப்புகழ்ல அற்புதமான ஒரு பாட்டு. இவ்வளவு இருக்கா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தான் குழப்பம் வரும். ஆனா முடிக்கும் போது எங்க முடிக்கிறதுன்றதுலேயே குழப்பமா இருக்கு. ஏன்னா தமிழ் பத்தி நம்ம பேசுறதுனால தமிழை ரசிக்கணும்னா சாப்பாட்டை ரசிக்க தெரிஞ்சவங்களுக்குலாம் தமிழை ரசிக்க முடியும். அது எப்படி சாப்பாட்டுக்கும் தமிழுக்கு என்ன சம்பந்தம்? அதோடவே நிறைய என்ன நினைக்கிறேன்னா, உணவுக்கும் உணர்வுக்கும் தமிழுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, ஒரு ரசனை எங்கிருந்து தொடங்கணும் அப்படின்னா சாப்பாட்டுல இருந்து தான் தொடங்கணும். நான் ரொம்ப நம்புறது, எவன் ஒருத்தன் சாப்பாட்டை ரசிக்க தெரியலையோ அவனால இந்த உலகத்துல எதையுமே ரசிக்க முடியாது. ஏன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு விதம் இருக்கு. நான் சொல்றதா, ஒரு பானிபூரியை எப்படி சாப்பிடணும்னு ஒரு முறை இருக்கு. அதை கொஞ்சம் உடைச்சி தண்ணி ஊத்தி வாய்க்குள்ள போட்டு உடைச்சாதான் அந்த பானிபூரிக்கு அழகு. அதை உடைச்சிட்டு தண்ணி ஊத்தி உள்ள எடுத்து போட்டீங்கன்னா அதுக்கு அழகு கிடையாது. அந்த மாதிரி தான் தமிழிலும் சில பாடல்களை அப்படியே ரசிப்பது, சில பாடல்களை பொருள் புரிந்து ரசிப்பது, சில பாடல்களை பொருள் புரிந்து சொல் புரிந்து ரசிப்பது அப்படின்னு ஒரு சாப்பாட்டை எப்படி சாப்பிடணும்னு ஒரு முறை இருக்கும். அதே மாதிரி தான் தமிழை எப்படி ரசிக்கணுங்கிற ஒரு முறை இருக்கு. நீங்க கேட்டதுதான், இந்த தத்தி தாதூதுதி தாதூதுதி தத்துதி துத்தி துதைதி துதைத்த தாதூதுதி தித்தித்த தித்தித்த தாதுது தித்தித்த தெத்தாது தித்தித்த தாது. இப்போ இதுக்கு நான் பொருள் சொல்லணுமா?
தேவையே இல்லை. பானிபூரி மாதிரி எடுத்து உள்ளே போட்டு உடைச்சாலே நல்லா இருக்கும், இந்த பாட்டை சொன்னாலே நல்லா இருக்கும். ஆனால் இப்போ நான் கம்பருடைய கோழி கிண்டி நகை வர பாடல் சொன்னேன், இதை நான் பாட்டாக சொன்னால் ரசிக்க மாட்டீங்க. அதுக்கு நான் பொருள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டை சொன்னாதான் அதை ரசிப்பீங்க. அது எப்படின்னா மசால் தோசையில் திறந்து மசாலா பார்த்துட்டு மசாலா நல்லா இருக்குன்னு எடுத்து சாப்பிட்ற மாதிரி. இப்போ ஒரு சாப்பாட்டை ரசிப்பதை போலத்தான் தமிழையும் ரசிக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ரொம்ப நல்ல எண்ணமா இருக்கு. நிச்சயமா அப்படி ரசிக்க கத்துக்குவோம் இதுக்கப்புறமாவது. ரொம்ப அழகா இருந்தது, நீங்க ரொம்ப சொன்னது சந்தோஷம். எல்லாமே. இந்த ஒரு நல்ல மேடை தமிழுக்காகவும் ஒரு இடம் கொடுத்து இதுக்கான ஒரு நேரத்தையும் ஒதுக்கி நம்ம நேயர்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. நிச்சயமா இன்னும் ஏன்னா இது முடிஞ்சு போறது இல்ல விஷயம், அது தொடர்ச்சியா நம்ம பேசலாம். நன்றி, நிறைய கருத்துக்களை கொடுத்தீங்க. நன்றி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Indicus Photo, durable exterior paint with Duro Color technology.